வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழ்நாட்டில் பழங்குடி மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வலிமையான அரசியல் சக்திகள் ஏதும் இல்லை. இவர்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கிறது? இதை கண்டறிய வேண்டியது மிக மிக அவசியம். சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் வாழ்கிற பழங்குடி மக்களின் வாழ்நிலை எப்படி இருக்கிறது? இது குறித்து தமிழ்நாடு திட்டக்குழு நேரில் சென்று களப்பணியாற்றி அங்கு தேவைப்படுகிற பிரச்சனைகள், கட்டமைப்புகள், மக்களின் வாழ்வாதாரங்களை பற்றி விரிவான அறிக்கை ஒன்றை தமிழக அரசிடம் சமர்ப்பித்து இருக்கிறது. கல்வி, உள்கட்டமைப்பு வசதிகள், மக்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதார நிலை, அரசினுடைய திட்டங்கள் அவர்களிடம் போய் சேர்ந்திருக்கிறதா என்பது பற்றிய நிலை, இவைகளை பற்றியெல்லாம் நேரில் சந்தித்து புள்ளி விவரங்கள், தரவுகளோடு அந்த ஆய்வு அறிக்கை பேசுகிறது. எந்த ஒரு அரசின் திட்டங்களாக அறிவிக்கப்பட்டவுடன் மக்களிடம் அது எப்படி போய் சென்றடைந்து இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. கடந்த காலங்களில் அரசுகள் இது பற்றியெல்லாம் ஆய்வுகள் ஏதும் நடத்தியதாக தெரியவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆண்டுக்கு உரிய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கைகள் செலவிடப்பட்டதா என்பது குறித்த ஆய்வுகள் எதுவும் நிகழ்த்தப்படுவதும் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள மாநில அரசினுடைய திட்டக்குழு, அந்த திட்டக்குழுவினுடைய தலைவராக இருப்பவர் தமிழக முதலமைச்சர், அதனுடைய துணைத் தலைவராக இருப்பவர் முனைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள். இந்த திட்டக்குழு திராவிட மாடல் ஆட்சி பதவிக்கு வந்தவுடன் ஏற்கனவே திட்டங்கள் இல்லாத, செயல்படாத திட்டக்குழுவாக இருந்த நிலையை மாற்றி செயல்படுகிற ஒரு திட்டக்குழுவாக இது தனது பணியை துவங்கியது. விடியல் பயண திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களை தேடி மருத்துவம் என்ற அரசின் திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த திட்டங்கள் மக்களிடம் எப்படி போய் சேர்ந்திருக்கின்றன, என்ன தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றன, அதில் இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய குறைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் விருப்பு வெறுப்பின்றி அரசிடம் இந்த குழு அறிக்கையை தயாரித்து இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழக முதலமைச்சர் இந்த குழுவினுடைய செயலை பாராட்டி அரசினுடைய திட்டங்களுக்கு மதிப்பெண் போடுகிற ஒரு குழுவாக இது செயல்படுகிறது என்றும், துறைதோறும் இந்த குழு இத்தகைய ஆய்வுகளை நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் பாராட்டி பேசினார். அந்த அடிப்படையில் தான் இப்போது பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகளை இந்த 3 மாவட்டங்களில் இருப்பதை கண்டறிந்து இந்த திட்டக்குழு ஒரு விரிவான அறிக்கையை அரசிடம் தந்து இருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக கட்டமைப்பு என்பது அரசின் திட்டங்களை வெகுவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதா? இது ஒரு கேள்விக்குறி. தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களும் இருக்கிற நிர்வாக கட்டமைப்புகள் பலவீனமான கட்டமைப்புகளாகத்தான் இருக்கின்றன. அவர்களுடைய நிர்வாக அமைப்புகள் மக்களிடம் திட்டங்களை கொண்டு போய் முழுமையாக வெற்றி பெற செய்வதில் பெரும் தோல்வியை சந்தித்து வருகின்றன என்பதுதான் நடைமுறை ரீதியான உண்மை. எனவே இந்த தடைகளை தகர்ப்பதற்குத்தான் தமிழக முதல்வர் மாற்று திட்டங்களை உருவாக்கினார். மக்களிடம் உள்ள புகார்களை, குறைகளை தீர்ப்பதற்கு அவர்களிடம் நேரடியாக மனுக்களை பெற்று அவைகளை தீர்ப்பதற்காக தனி பிரிவு ஒன்றை உருவாக்கி அதன் வழியாக அந்த குறைகளை தீர்ப்பது, அதாவது அரசு அதிகார கட்டமைப்பிலிருந்து விலக்கி நேரடியாக மக்களை சந்திக்கின்ற ஒரு அணுகுமுறை. இது மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டுக்கு தேடித்தந்தது. அதேபோல் மாவட்ட ஆட்சியாளர்கள் மாதத்திற்கு ஒரு முறை மக்களை நேரடியாக போய் சந்தித்து அவருடைய குறைகளை நேரடியாக தீர்த்து வைக்கின்ற ஒரு அரசின் அணுகுமுறை. இவையும் மக்களிடம் பெரும் பலனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. நிர்வாக கட்டமைப்பை வலிமைப்படுத்துகிற அதே நேரத்தில் நிர்வாக கட்டமைப்பின் முட்டுக்கட்டைகளை தகர்ப்பதற்கான மாற்று திட்டங்களையும் தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு அரங்கேற்றி வருகிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இத்தகைய ஒரு நிர்வாக கட்டமைப்பு கிடையாது. அந்த அடிப்படையில் முதல்வருடைய இந்த திட்டங்களுக்கு வலிமை சேர்க்கின்ற வகையில் தமிழ்நாடு திட்டக்குழு மிகச் சிறப்பாக துறைதோறும் திட்டங்களை ஆராய்ந்து மக்களுக்கு இன்னும் செய்யப்பட வேண்டிய பணிகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் விரிவாக அரசுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு திட்டக்குழுவாக இந்த குழு செயல்பட்டு வருகிறது. இது இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பான நிர்வாக அமைப்பாகவும் நிர்வாக அணுகுமுறையாகும். தமிழக முதலமைச்சர் கலைஞர் மாநில உரிமையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கான ஒரு திட்டக்குழுவை அவர் அன்றைக்கு நியமித்தார். அந்த திட்டக்குழு இப்போது உயிர் துடிப்போடு செயல்பட துவங்கி இருக்கிறது. ஒன்றிய ஆட்சியினுடைய திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பிறகு நிதி ஆயோக் என்று ஒன்று வந்தாலும் அது சடங்குக்காக நடத்தப்படுகிற குழுவாக மாறிப்போய் அரசியல் செயல்பாடுகளாக மாறிப்போய் இருக்கிற நிலையில்
தமிழ்நாட்டுடைய திட்டக்குழு ஏனைய மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு திட்டக்குழு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு குழுவாக செயல்பட்டு வருகிறது. திராவிட மாடல் ஆட்சிக்கு வலிமை சேர்க்கின்ற இத்தகைய திட்டக்குழுவும் தமிழக முதலமைச்சர் நிர்வாக தடைகளை கட்டுடைத்து உருவாக்கிய மாற்று செயல்பாட்டு திட்டங்களும் இந்தியாவிற்கே திராவிட மாடல் ஆட்சி ஒரு முன்னோடியாக இருக்கிறது என்பதை பறைசாற்றிக் கொண்டு இருக்கின்றன. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.